8 ஆண்டுகள் உருகி உருகி காதலித்து திருமணம் செய்த ஜோடி புதுக்கோலம் கலையும் முன்பே சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மல்லச்சேரி பகுதியைச் சேர்ந்த நிக்கிலும் அணுவும் இதுதான் தங்களின் கடைசி பயணம் என்று நினைக்கவில்லை. கனடாவில் பணிபுரிந்து வந்த நிக்கிலும் இப்போதுதான் முதுகலை படித்து முடித்த அணுவும் 8 ஆண்டுகளாக உருகி உருகி காதலித்து வந்தனர். இவர்களின் காதலை இருவீட்டு பெற்றோரும் ஏற்ற நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதிதான் இவர்களின் திருமணம் உறவுகள் சுற்றங்கள் சூழ விமர்சையாக நடைபெற்றது. காதல் கைகூடிய நிகழ்ச்சியில் நிகில் அணு தம்பதி மலேசியாவுக்கு தேனிலவுக்கு சென்றிருந்தனர். தேனிலவு முடிந்து திரும்பிய தம்பதியை வரவேற்க நிகிலின் தந்தை மாதை ஈபேன், அணுவின் தந்தை பிஜு பி ஜார்ஜ் இருவரும் காரில் சென்றிருந்தனர். புதுமண தம்பதியை அழைத்துக் கொண்டு இவர்கள் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். திருமணத்திற்காக தனியாக கனடாவில் இருந்து வந்த நிகில் வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அணுவையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருந்தார். இது பற்றி உற்சாகமாக பேசிக்கொண்டே இவர்களின் பயணம் நீடித்தது. வீட்டை நெருங்கிய நிலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில்தான் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. காரை அணுவின் தந்தை பிஜு ஜார்ஜ் ஓட்டிய நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் லேசாக கண் அயர்ந்து விட்டதால் ஏற்பட்ட விபத்தில் நிகில் மற்றும் அணு இருவரின் தந்தையும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். எதிரே வந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனத்தின் மீது இவர்களின் கார் மோதியதில் காயங்களுடன் மீட்கப்பட்ட அணு பத்தினம்திட்டா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காரில் இருந்த இவர்களின் திருமண அழைப்பிதழும் இரத்தத்தில் தோய்ந்தபடி நடந்த சோகத்தை காட்டுவதாக இருந்தது. டிசம்பர் 16ஆம் தேதிதான் அணுவின் பிறந்த நாள். திருமணம் முடிந்தவுடன் வரும் முதல் பிறந்த நாள் என்பதால் அதனை கொண்டாட நிக்கில் திட்டமிட்டிருந்தார். ஆனால் விதி ஒட்டுமொத்தமாக சூழலையே மாற்றிவிட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுமன்.